இது வந்து அங்கன்வாடி பள்ளிக்கூடத்துல வாய்ப்பாடு வாசிக்கிறது கிடையாதுல. எண்ணிலையும் தன்னிலை மாறாத பெண்ணிலையாக இந்த இடத்துல இருந்தா தான் நான் காவலை சிறப்பாக கொண்டு போக முடியும். அங்க இருந்துதான் ஆரம்பிக்குது கல்வியே. அப்ப அங்க இருந்து ஆரம்பிச்சுட்டா பிரச்சனை இல்லப்பா. அங்க இருந்து ஆரம்பிக்காம வேற இடத்துல போயில வந்து கட்டாய கல்வியாய் திணித்து கொண்டு இருக்கிறார்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். எழுத்து எப்படி உருவாகுதுன்னா 4 வடிவந்தான். எழுத்து உருவாகுவதற்கு முதல்ல சுழி, அடுத்து பிறை, ஒரு நேர்கோடு, ஒரு குறுக்கு கோடு. இது 4 தான் எந்த மொழிக்கு எடுத்துக்கிட்டாலும். இப்போ ஒரு கட்டடம் இருக்குன்னா செங்கல், சிமெண்ட், சுண்ணாம்பு, மரம், இரும்பு இவ்வளவுதானே இருக்கும். 4 தான். எதை மூலக்கூறு 4 தான். நீ எவ்வளவு பெரிய மண்டபம் பார்த்தாலும் மூலக்கூறு 4 தான். எழுத்து மூலக்கூறு 4. எல்லாம் 4க்கு பெருமை. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அத பத்தி 4 பேர் போன பாதையில நம்ம போலைனாலும் 4 பேர் மெச்சறது மாதிரியாவது வாழணும் இருக்காங்கல்ல. இதான் குரு தெய்வம் மெச்ச வாழணும். 4 பேர் அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஆன்மீக வழியில போகணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் இறைவன் எழுதுகிறார். மாணிக்க வாசகர் சொல்ல திருப்பரந்துரை என்ற ஆவடையார் இல்லை. இன்னைக்கு எங்க இருக்கு தெரியுமா? பாண்டிச்சேரி அம்பலத்தாடி மடத்துல இருக்கு அந்த திருவாசகத்தினுடைய மூல ஏடுகள்.